இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதை நினைச்சுதான் எனக்கு டென்ஷன். என்னாலதான் டென்ஷனா இருக்கீங்களா? நான் ஒண்ணுமே பண்ணலீங்க. அதுதானே பிரச்சனையே. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க பக்கில அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நினைச்சு நினைச்சு தானே டென்ஷன். திடீர்னு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஓ, இதெல்லாம் யாராவது வந்து சொன்னாதான் தோணுமா? அப்படின்னா உன் மனசுல புள்ள இல்லன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லல்ல? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல கேக்கலங்க. நீ எந்த அர்த்தத்துல கேட்டாலும் சரி, உனக்கு அந்த கவலை துளி கூட இல்லன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. வெளியில என்ன தலை காட்ட முடியல, வெக்கமா இருக்கு. ஏய், இதுக்கு அப்படி நின்னுட்டு இருக்க? உன்னை பார்த்தால எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. முதல்ல இருந்து கிளம்பு. எப்படி வெட்டி விட நினைச்சாலும் அந்த கருணா பையன் திரும்ப திரும்ப இந்த குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கானே, நானே கடுப்புல இருக்கேன். ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு அவனை காட்டி அண்ணனை மடக்கி கைக்குள்ள வச்சிருப்பேன். அத பண்றதுக்கு துப்பு இல்ல. ஏன் டென்ஷனா இருக்குன்னு வந்து எரிச்சல கிளப்புறான். டேய் கருணா, காப்பு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படாதடா. ஒரு நாள் அந்த காப்பை புடுங்கிட்டு உன் கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு உன்னை வெளில அனுப்பல, நான் திவாகரன் இல்லடா. ஹே டார்லிங், என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அது ஒண்ணு இல்ல செல்வி, காணாம போன நம்ம பாரதி கிடைச்சிருச்சான். ஆனா அதை வீட்டுக்கு கொண்டு வர்றதுல ஏதோ பிரச்சனை இருக்கான். அதுக்காக இப்படி யோசிச்சுட்டே உட்கார்ந்திருக்கா. ஹே என்ன டார்லிங், அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? பாரதி கிடைச்சிருச்சா? ஆமாண்டி, ஆனா அது அந்த பொறுக்கி கையில இருக்கு. வண்டி வேணும்னா 6000 பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டான். 6000 ரூபாவா? என்னடி இது, ரொம்ப அநியாயமா இருக்கு. நம்ம வண்டியை திருடினது மட்டும் இல்லாம பணம் கொடுத்தாதான் வண்டியை வர தருவேன்னு விட்ட சொல்லிட்டு இருக்கான். நீதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கல, பேசாம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி 2 தட்டு தட்டி வைக்க சொல்ல வேண்டியதானே? அடிப்போடி, போலீஸ்லாம் அவனை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவனுக்கு பயப்படுறாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அவன் பேக யார் எடுத்தாங்கன்னு தெரியாமே கிடக்கட்டும், அப்படியே விட்டுறேன்னு சொன்னதுக்கு பெரிய ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி பேசினல்ல, இப்ப அனுபவி. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன டார்லிங் பண்ண போற? என்ன பண்றதுன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா ஏதாவது பண்ணி 48 மணி நேரத்துல அவன் பணத்தை கொடுத்துட்டு என் பாரதியை எடுத்துட்டு வரணும். அது மட்டும் தான் இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் ஃபுல்லா வேலை பார்த்தாலே உன் கையில 6000 நிக்கிறதே கஷ்டம். இப்போ பைக் வேற இல்ல, இதுல 48 மணி நேரத்துல குடுப்பேன்னு சவால் வேற. எதுக்கு உனக்கு இந்த வெட்டி வீராப்பு? எடுத்து பேசு டார்லிங். இல்ல செல்வி, எல்லாமே டெலிவரி கால்ஸ் தான். பாரதி இல்லாம எப்படி போறது? என்ன இந்து, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா வீட்டுல இருக்க? உன்னை இப்படி பாக்குறது நிக்காம ஓடிக்கிட்டு இருக்க மிஷின் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்படிலாம் நீ ஒரு இடத்துல உட்கார மாட்டியே, என்ன விஷயம்? அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு இந்து, என்ன பண்ணணும்? அண்ணா, உங்க வண்டியை ஒரு ஹாஃப் டே கொடுக்க முடியுமா? தாராளமா எடுத்துக்க இந்து. இப்ப போய் நான் தூங்க தான் போறேன். ஹாஃப் டே என்ன, ஃபுல் டே கூட எடுத்துக்கோ. நான் ஈவினிங் வேலைக்கு போகும்போது கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போதும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல இந்து, இந்தா. ஆமா, இந்த பைக் எதுக்கு வாங்குன? என்ன பண்ண போற இப்போ? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பார். என்ன இந்து, வேற ஏதோ வண்டி மாதிரி தெரியுது. உன் பாரதி எங்க? இந்து, உன்னதான் கேக்குறேன். பாரதியா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா டீச்சர்,
அதனால தான் இந்த வண்டியில வந்தேன். பாரதி 2 நாள்ல என்கிட்ட வந்துருவா. அப்போ இது யார் வண்டி? இது ஹவுசிங் போர்ட்ல என் கூட இருக்க ஒரு அண்ணாவோட வண்டி. அதான் வந்ததும் லேட் ஆயிருச்சான்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆமா இந்து, பைக் கேப் ஓட்டுனா எந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்றோமோ அந்த வண்டியில தானே வரணும். இன்னொரு வண்டியில எப்படி வர முடியும்? பிரச்சனை ஆகாதா? அப்படிலாம் இல்ல டீச்சர். டியூட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் மொபைல்ல இருந்து லாகின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி வண்டி என்ன வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. சரி, போலாம் இந்து. ஏன் இந்து, லைசென்ஸ் இருக்கிற யார் வேணாலும் உங்க பைக் கேப்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யாரோட வண்டியை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாமா? ஆமா டீச்சர், அந்த வண்டிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் எல்லாம் ஓகே தான் டீச்சர். நல்ல ஐடியாவா இருக்கே. அப்போ வேலையே இல்லைன்னு சொல்ற பசங்க, சம்பளம் பத்தவே இல்லைன்னு சொல்ற பசங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பைக்கை வாங்கி உங்க பைக் கேப்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டுனா நல்லா சம்பாதிக்கலாமே. ஏன் இந்து நிறுத்திட்ட? என்னாச்சு? என்ன ஆச்சா? டீச்சர் ஃபர்ஸ்ட் கையை கொடுங்க. எதுக்கு? ஐயோ முதல்ல கையை கொடுங்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். எதுக்குடி தேங்க்ஸ்? போற போக்குல என்ன மாதிரி ஐடியா கொடுத்திருக்கீங்க தெரியுமா? நீங்க வேற லெவல் டீச்சர். டீச்சர்னா டீச்சர் தான். இது போதும், இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரி கூப்பிடுறேன்டா. ஆமா இந்து, இப்பதான் உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? டைமிங் விஷயத்துல எப்பவும் நான் கரெக்டா இருப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க உங்க சாவி. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்தாங்கண்ணா. இது என்னம்மா? பைக் கேட்டதும் இல்லன்னு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதானா, வாங்கிக்கோங்க. என்னம்மா நீ இப்படி பண்ற? நான் என்ன இதுக்காகவா வண்டியை கொடுத்தேன்? ஏதோ ஹெல்ப் கேட்குறியேன்னு கொடுத்தா துட்டு எடுத்து நீட்டுற. வைமா உள்ள. அப்படிலாம் இல்லண்ணா, நான் அர்ஜென்ட்டுக்கு பைக் கேட்டாலும் அதை வச்சு சம்பாரிச்சிருக்கேன்ல, சும்மா ஒண்ணும் இல்லையே. நான் இதே பைக்கை ரெண்டுக்கு எடுத்திருந்தேனா இதை விட அதிகமா தான் செலவாயிருக்கும். எதுக்கு இந்து? எப்படியும் பெட்ரோல் போட்டிருப்பல்ல, அது போதும்மா. அதுக்கு மேல எதுக்கு பணம்லாம்? பரவாயில்லண்ணா, எனக்காக இதை வாங்கிக்கோங்க. சரி, நீ இவ்வளவு சொல்ற, வரலட்சுமியை நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? கொடு. அண்ணா, நான் உனக்கு கேட்கட்டுமா? சொல்லுமா. மார்னிங்ல இருந்து நைட் ஆபீஸ் போற வரைக்கும் உங்க பைக் சும்மா தானே இருக்க போகுது. அது வரைக்கும் நான் இத பைக் கேபா யூஸ் பண்ணிக்கிட்டுமா? உங்களுக்கு இதே மாதிரி தினம் 300 ரூபாய் கொடுத்துடுறேன். என்ன சொல்றீங்க? நீ எடுத்துக்க இந்து, எடுத்து சந்தோஷமா ஓட்டு, பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் நாளையில இருந்து இந்த வண்டியை எடுத்துக்கிறேன். சரிம்மா, என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு, இந்தா இதை நீ வச்சுக்கோ. நான் அங்க வண்டி விடுற நேரம் நீ வந்து எடுத்துக்கோ, நீ வந்து விட்டதை நான் எடுத்துக்கிறேன், சரியா? சரிங்கண்ணா. சரிம்மா.